Hello dear 10th standard CBSE students. So 10th standard maths quadratic equations la vandu pathona problems based on mensuration. இந்த quadratic equation problems mensuration base பண்ணி questions வந்து கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றத ஃபுல்லா இந்த டீடைலா பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா போர்டு எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் questions தான், சரிங்களா? So now first question, is it possible to design a rectangular mango grove? ரெக்டாங்குலரில் இருக்கக்கூடிய ஒரு மேங்கோ க்ரூவை நம்ம டிசைன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் அதுக்கப்புறமா கொடுக்குறாங்க. இந்த ரெக்டாங்குலர் மேங்கோ க்ரூவ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாந்தோட்டம் ரெக்டாங்குலர் சைஸில் இருக்க மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஹூஸ் லென்த் இஸ், இந்த ரெக்டாங்கிள்னால் என்ன இருக்கும், ஒரு லென்த்தும் ஒரு பிரெத்தும் இருக்கும். இப்போ இந்த லென்த்தை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஹூஸ் லென்த் இஸ், இந்த லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்வைஸ்னா என்ன, 2 டைம்ஸ்னு அர்த்தம். இட்ஸ் பிரெத், இதோடைய பிரெத்தை விட 2 டைம்ஸாக இருக்கும். அப்போ எல்ன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, லென்த் இஸ் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். அண்ட் ஏரியா, அதே மாதிரி இந்த ஏரியாவை என்னென்னு கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிளோடைய ஏரியாவை வந்து 800 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இஃப் ஸோ, இப்போ அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா அதோடைய லென்த்தையும் பிரெத்தையும் என்னென்னு ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இந்த ஏரியானா என்ன, L இன்ட்டு பி. இப்போ இந்த L இன்ட்டு பி தான் வந்து ஏரியாவை அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, they had given 800 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதிலேருந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன டேட்டான்றதை பாருங்கள். கிவன் சொல்யூஷனில் கிவன், ஓகே. நவ் இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா L இன்ட்டு பின்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவை வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 800 மீட்டர் ஸ்கொயர் they had given. அதே மாதிரி லென்த் என்ன சொல்கிறாங்கன்னா, லென்த் இஸ் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். லென்த் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் இட்ஸ் பிரெத். இந்த பிரெத்தை விட ட்வைஸாக இருக்கும் அப்படின்றாங்க. லென்த்தை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுவோம், எல். இந்த எல் எப்படி இருக்கும்னா 2 இன்ட்டு பியாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். மேக் இட் அஸ் திஸ் ஈக்குவேஷன் 1, அதை ஈக்குவேஷன் 2 எடுத்துப்போம். இப்போ எல்லுடைய வேல்யூ என்ன, 2 இன்ட்டு பி. இந்த 2 இன்ட்டு பியை எல்லுக்கு இங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 எடுத்துகிட்டு போய்ட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்லுடைய வேல்யூ 2 இன்ட்டு பி. இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 இன்ட்டு பி கொடுக்குறோம். இன்ட்டு ஒரு பி இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 800. அவங்க ஆல்ரெடி அந்த ஏரியாவை கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 இன்ட்டு பி என்ன ஆகும், 2b. 2b கூட ஒரு பியை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ 2b ஸ்கொயர். 2b ஸ்கொயரோட வேல்யூ 800. பி ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 800 மல்டிபிளில் இருக்கா 2 இந்த சைடு வரும்போது இட் வில் பிகம் டிவைடு. 1 2s are 2, 4 2s are 8, டபுள் ஜீரோஸ் வந்துடும். இப்போ பி ஸ்கொயரோடைய வேல்யூ வந்து நமக்கு 400. பி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா பியோட வேல்யூ we will get 20. யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர்ஸ். ஸோ பின்றது இந்த இடத்துல என்ன, நம்ம இங்கே முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், எல்ன்றது லென்த்துன்னு நமக்கு தெரியும். அண்டு பி அப்படியே தான் நம்ம எடுத்துருக்கோம், பிரெத்தாக தான். சில இடத்துல இந்த பிக்கு பிரெத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எடுப்பாங்க. எக்ஸுன்றது லென்த்து, ஒய்ன்றது பிரெத்தாக எடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஒய்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய்யாக இருக்கும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 2 இன்ட்டு ஒய் அந்த ஃபார்மில் கிடைக்கும். ஒய்யில் வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக வரலாம். நான் இங்கே பியாக வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். இப்போ பிக்கு எனக்கு 20 மீட்டர்ஸ் வந்துடுச்சு. ஃபைண்ட் த லென்த் அண்ட் த பிரெத்துன்னு கேட்குறாங்க. இப்போ பிரெத் நமக்கு என்ன, 20 மீட்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நமக்கு என்ன வேணும், லென்த்து வேணும். லென்த்துக்கு 2 இன்ட்டு பி, பிரெத்தை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வந்து லென்த். அப்படி இல்லைன்னா இந்த 20 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எல் இன்ட்டு பியில் பிக்கு நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். 2 மெத்தடையும் ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ எல்லுக்கு 2 இன்ட்டு பிங்களா, எல்லுன்றது 2 இன்ட்டு பி. இப்போ எல் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பியோடைய வேல்யூ 20 கொடுக்குறோம். 2 2s are என்ன ஆகும், 4 40 ஆகிடுச்சு. ஸோ 12 இன்ட்டு 20ன்றது நமக்கு 40 மீட்டர்ஸ் வந்திருக்கு. இன்கேஸ் இந்த பிக்கு 20 நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோன்னா எல் இன்ட்டு பிக்கு 20 கொடுக்குறோம் இஸ் ஈக்குவல் டு 800. நான் எல் மட்டும் வேணும்னா 800 டிவைடட் பை நம்ம 20. சால்வ் பண்ணும்போது 0 0 கட் பண்ணுறோம். 1 2s are 2, 4 2s are 8. ஸோ நமக்கு எல் என்ன வேல்யூ வந்திருக்கு, எல்ன்றது 40 மீட்டர்ஸ். ஸோ லென்த் வந்து 40 மீட்டர்ஸ் அண்ட் பிரெத் வந்து
20 மீட்டர்ஸாக இருக்குது. அவங்க என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க, இஃப் ஸோ அப்படி இருந்தால் அதோட லென்த்தும் பிரெத்தும் ஃபைன் பண்ணுங்கள். இப்போ லென்த் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸாக கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் இதே மாதிரி ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மென்சுரேஷன் என்னன்றதை பார்ப்போம். அண்ட் இந்த கொஷின் வந்து CBSE 2016 they had asked in the question paper. கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் the perimeter of the right triangle. ஒரு ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் வந்து 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஹைப்போட்டன்யூஸ் சைடு வந்து எவ்வளோனா 25 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன, ஒரு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நவ் உங்கள் கொடுத்துருக்கிற டேட்டாவில் ஒரு டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும், சரிங்களா? ஓகே, ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிப்போம். இப்போ இவங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது A, இது B, இது C. நீங்கள் எப்படி வேணாலும் கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம் இந்த நேம்ஸுங்கில். இந்த பெரிமீட்டரை மட்டும் 60 சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெரிமீட்டர்னால் என்ன, சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் வந்து இந்த பெரிமீட்டர். AB, BC, CA அதை ஆட் பண்ணால் தான் நமக்கு என்னென்னா பெரிமீட்டர். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிப்போம். கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிமீட்டர் அதை வந்து they had given 60 சென்டிமீட்டர். பெரிமீட்டர்ன்றது ட்ரையாங்கிளில் என்ன, இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இந்த ட்ரையாங்கிளுக்கான பெரிமீட்டர் பார்த்தா AB, BC, CA 3 சைடையும் ஆட் பண்ணணுங்களா. ஸோ AB ப்ளஸ் BC ப்ளஸ் CA இதோடைய வேல்யூ தான் அவங்க 60ன்னு சொல்லியிருக்காங்க, 60 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைப்போட்டன்யூஸ்னு ஒரு வேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹைப்போட்டன்யூஸ் வந்து 25 சென்டிமீட்டர். அப்படி இருக்கப்போ இந்த ஏரியாவுடைய ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுடைய என்னன்னு பண்ணிட்டு ஃபைன் பண்ணணும். ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, ஹைப்போட்டன்யூஸ். இந்த ஹைப்போட்டன்யூஸ் சைட் வந்து அவங்க 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹைப்போட்டன்யூஸ்ன்றது எது, நமக்கு ஏலேருந்து C தான் வந்து ஹைப்போட்டன்யூஸ் சைடு. இந்த இடம் ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம 25 சென்டிமீட்டர்ன்றதை டினோஷன் கொடுத்துப்போம். இந்த ஹைப்போட்டன்யூஸ்க்கு நம்ம என்ன சொல்லலாம், அப்போ இந்த இடத்துல ஏசின்னு நான் கன்சிடரேஷன் பண்ணுறேன் நான் எடுத்த டயக்ராமுக்கு. ஸோ இது வந்து ஏசி ஆகிடுச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் இதை எக்ஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த டயக்ராம்லேருந்து நமக்கு ஏசி அப்படின்றது 25 அண்ட் பிசி வந்து நமக்கு எக்ஸ்ன்னு வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டு வேல்யூவும் எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். இப்போ ஏபி என்னன்னு தெரியாது, லெட் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பிசிக்கு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அண்டு ஏசியோடைய வேல்யூ தான் சிஏன்னு சொல்லியிருக்கான். ஸோ சிஏ வந்து நமக்கு 25 இஸ் ஈக்குவல் டு 16 வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த கண்டிஷன் அப்படியே வச்சு இதை ஈக்குவேஷன் 1ஆகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு இன்னொரு சைடு வேறு ஃபார்ம் பண்ணணும். இந்த சைடு என்ன நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வி வில் கோ வித் பித்தாகரஸ் தியரம். பை பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன, ஹைப்போட்டன்யூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு அடிஷன் ஆஃப் த மற்ற ரெண்டு சைட்ஸும் அட்ஜசன்ட்டும் அண்டு ஆப்போசிட் சைடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு எழுதலாம். ஹைப்போட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 சைட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஏசி ஸ்கொயர் அப்படின்றது ஏபிஏ ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் அது கூட பிசிஏ ஸ்கொயர் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஹைப்போட்டன்யூஸ் தியரம். இப்போ இந்த இடத்துல ஏசி நமக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ நம்ம இந்த 25 போட்டாச்சு, இங்கே ஸ்கொயர் கொடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி நமக்கு என்னன்னு தெரியாது, லெட் ஏபி அப்படியே வச்சுப்போம். பிசிக்கு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸ் இங்கே இதுக்கு ஸ்கொயர் இதுக்கு ஸ்கொயர். இப்போ இந்த கண்டிஷனில் ஏபி அப்படின்றத நம்ம இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இதை ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும்னா இந்த இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். நமக்கு என்ன இருக்குது, ஏபி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 25 அப்படி அதோடைய வேல்யூ வந்து 16 இருக்குது. இப்போ ஏபி மட்டும் நம்ம இங்கேருந்து ஃபைண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 60 இந்த 25 மைனஸ் பண்ணுறோம், இந்த எக்ஸ் அந்த சைட் போகும்போது மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ ஏபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் 60ல் நமக்கு 25 மைனஸ் பண்ணோன்னா 35 மைனஸ் எக்ஸ்ன்னு மாறிடுச்சு. இப்போ ஏபியோடைய வேல்யூ என்ன நமக்கு வந்திருக்கு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. இந்த ஏபி எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா அந்த ஈக்குவேஷன் த்ரூ அவுட்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் வேரியபிள்ஸ் அந்த நம்பருடைய கான்ஸ்டன்ட் வந்துடும். இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். 25 ஸ்கொயர் பண்ணோம்னா we will get 625
அண்ட் ஏபிக்கு நம்ம என்ன பண்ணலாம் 35 மைனஸ் எக்ஸ்ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இதை ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சி நம்ம வந்து சால்வ் பண்ணுற யூனிட் வந்து பார்த்திங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போது நம்ம அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் எப்படி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி மெத்தட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் ஆகும். இங்கே 625 35 ஸ்கொயர் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே 5ஆல் முடிகிற ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோன்னா லாஸ்ட்டாக வந்து டிஜிட் 25 தான் வரும். ஸோ லாஸ்ட் டிஜிட் இஸ் 25 அண்ட் 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்தோன்னா 4. 3 4s are 12. 1 to 25 இதுதான் வந்து 35 ஸ்கொயருக்கான ஆன்சர். இது ஏ ஸ்கொயர் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 35 ஸ்கொயர் பண்ணிட்டோம். மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ இந்த இடத்துல 35, பியோடைய வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் பின்றது இந்த இடத்துல எக்ஸ் அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ப்ளஸ் இன்னொரு எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் ஸ்கொயரையும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 625 தட் இஸ் ஈக்குவல் டு 1 to 25 மைனஸ் 2 into 35 will become 70x plus here x square 2x square ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு will become 2x square. இப்போ இந்த பார்ட் எப்படியே வச்சுட்டு இந்த 625 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா that is equal to 0. அப்போ தான் நமக்கு என்ன வரும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம் ax square plus bx plus c that is equal to 0. இந்த ஃபார்ம்லாம் நம்ம இந்த ஈக்குவேஷனை இந்த எக்ஸ்ப்ரெஷனை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த 2x square எடுத்து எழுதிக்கிறேன். Next time the minus 70x plus 1225. இப்போ இந்த 625 அந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் 625 தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன். 1 to 25லேருந்து 625 மைனஸ் பண்ணுங்கள். 2 minus 2 0, 5 minus 5 0, 12 minus 6 6. ஸோ 600 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ வந்திருக்கு. இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடுச்சு, 2x ஸ்கொயர் மைனஸ் 70x ப்ளஸில் 600 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் 2 காமனாக இருக்குது. காமனாக நம்ம 2 எடுத்துட்டோம்னா இந்த 2 இந்த சைடு போகும்போது 0/2 0 ஆகிடும். ஸோ 2வை நம்ம காமனாக எடுத்தோடனே இந்த எக்ஸ்ப்ரெஷன் என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 70லேருந்து 2 எடுத்துட்டோம்னா இட் வில் பிகம் 35x ப்ளஸ் 300 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1 அண்ட் இந்த 300 கான்ஸ்டன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 300. ரெண்டு நம்பர்ஸாக பிரிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 300, ஆட் பண்ணும்போது மைனஸ் 35 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 20யும் ஒரு 15 எடுங்க. 20 15 2 into 15 வந்து 30, ஒரு 0 இருக்குது. 20யும் 15யும் மல்டிப்ளை பண்ணும்போது 300. ரெண்டு இடத்துலையும் மைனஸ் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 20யும் மைனஸ் 15யும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 35. இப்போ இந்த மைனஸ் 35க்கு பதிலாக ஒரு மைனஸ் 20 ஒரு மைனஸ் 15xன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x மைனஸ் ஒரு 15x ப்ளஸ் 300 தட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டு டேர்ம்ஸில் காமனாக இருக்கிறத வெளியில் எடுங்க. இப்போ எக்ஸை இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டோம்னா இட் வில் பிகம் எக்ஸ் மைனஸ் 20 அண்ட் மைனஸ் 15 நான் வெளியில் எடுத்தேன்னா இது எக்ஸ் மைனஸ் 20 ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் எக்ஸ் மைனஸ் 15 இன்ட்டு ரெண்டு இடத்துல எக்ஸ் மைனஸ் 20 இருக்குது. காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 15 இருக்கும் அண்ட் எக்ஸ் மைனஸ் 20 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதில் எக்ஸ் மைனஸ் 15 வேல்யூ 0, எக்ஸ் மைனஸ் 20 வேல்யூ 0. இப்போ எக்ஸோடைய வேல்யூ ஒரு இடத்துல 15, இன்னொரு இடத்துல நமக்கு 20யும் வந்திருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 15ன்றது ஒரு வேல்யூ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 20. எக்ஸ்க்கு ரெண்டு வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸுன்றது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஏபிபிசி ஃபஸ்ட்டே நான் சொன்ன ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ இந்த இடத்துல பிசின்றது என்னென்னா பேஸ். ஓகே, இதுதான் பேஸ் அண்ட் ஹைட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா தட் இஸ் ஏபி. ஏபி தான் நமக்கு ஹைட்டு, ஹெச்ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பிசி தான் நமக்கு எக்ஸ் கிடச்சிருக்கு. அப்போனா எக்ஸுன்றது என்ன, பேஸ். ஓகேங்களா, பேஸ் வந்து ஒரு இடத்துல 15 வந்திருக்கு அண்ட் இன்னொரு இடத்துல பேஸ் வந்து நமக்கு ரெண்டு இடத்துல வந்திருக்குங்களா. ஒரு பேஸ் வந்து 15, இன்னொரு பேஸ் வந்து 20 இருக்குது. இப்போ நம்ம ஹைட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஹைட்டுனா என்ன, ஏபி அப்படின்றது என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஏபியும் பிசி இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்லேயே நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இப்போ இந்த ஏபி பிசிசிஏவை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏபி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 25ன்னு எடுத்திருக்கோம். நான் இப்போ
இப்போ இந்த 25 அந்த சைடு நம்ம கொண்டு போனதுக்கப்புறமா சி ஏபி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 25 இதோட வேல்யூ 60. இப்போ ஏபி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 25. 60ல் 25 மைனஸ் பண்ணோன்னா 35 நமக்கு வேல்யூ. இப்போ ஏபி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35. ஏபி மட்டும் வேணும்னா 35லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஏபி நமக்கு வேணும். பேஸ் நமக்கு ஃபஸ்ட்டு 15. இந்த எக்ஸுன்றது என்ன அப்படின்னு இங்கே பார்த்தோன்னா எக்ஸு தான் நம்ம வந்து பேஸுன்னு எடுத்திருக்கோம். பிசி தான் நமக்கு பேஸ், அதுதான் எக்ஸுன்னு எடுத்திருக்கோம். எக்ஸுக்கு 2 வேல்யூ வந்திருக்கு. இந்த பிசின்றது ஒரு இடத்துல 15, அதே மாதிரி இன்னொன்று வந்து நமக்கு பிசியோட வேல்யூ 20. சி பிசி தான் பேஸ், அதுதான் எக்ஸாக எடுத்தோம். அந்த எக்ஸ்க்கான வேல்யூஸ் தான் 2 வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வேல்யூஸை வச்சு 2 கேசஸில் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ பிசி 15 இருக்கும்போது, பேஸ் 15 இருக்கும்போது இந்த எக்ஸு, அதே மாதிரி இந்த பிசி இந்த எக்ஸ் வந்து 20 இருக்கும்போது ஹைட் எவ்வளோவா இருக்கும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இதுதான் இந்த ஹைட்டு தான் ஏபி. ட்ரையாங்கிளில் பார்த்தோன்னா ஏபி தான் நமக்கு ஹைட்டு. இப்போ இந்த இடத்துல ஏபி ஈக்குவல் டு இதுதான் ஹைட் 35 மைனஸ் எக்ஸ் ஃபஸ்ட்டு 15 இருந்ததுன்னா, பேஸ் 15 இருந்தால் அந்த இடத்துல ஹைட் என்னவாகுது நமக்கு 35ல் 15 மைனஸ் பண்ணுறோம். 5 போயிடுச்சு. 30ல் 10 போனால் 20. இப்போ பேஸ் 15 இருந்தால் ஹைட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 20 நீங்கள் டினோட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. யூனிட்டை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் கரெக்டாக. அடுத்ததான் பேஸ் வந்து நமக்கு 20ன்னு ஒரு ஆன்சர் வந்ததுங்களா. அப்போ ஏபி ஈக்குவல் டு 35 மைனஸ் எக்ஸு. 35 மைனஸ் இந்த எக்ஸுக்கு 20 இருந்ததுன்னா ஏபி அந்த ஹைட் வந்து நமக்கு 15 சென்டிமீட்டர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு பேஸ் 20 இருக்கும் போது ஹைட் வந்து 15. 35 மைனஸ் 20 கொடுத்தோம், 15 வந்துடுச்சு. இப்போ 2 கேசஸில் 2 ஏரியாவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன, நான் ஷார்ட் ஃபார்மில் ஏன்னு போட்டிருக்கேன். 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இந்த இடத்துல 1/2 இன்ட்டு பேஸ்க்கு வந்து 15, ஹைட் வந்து 20. இந்த ஃபர்ஸ்ட்டு கேஸ்க்கு 2வையும் 20யும் கேன்சல் பண்ணால் 10, 150, 115யும் 10 மல்டிப்ளை பண்ணால் 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த இடத்துல ஏரியா வந்து 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ்ன்றது என்ன 20 இன்ட்டு ஹைட் வந்து 15. 2 1s are 2, 2 10s are 20. 10 into 15ன்றது 150. இந்த இடத்துல ஏரியா எவ்வளோ வந்திருக்கு நமக்கு 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண சொன்னது என்ன, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னு கேட்டாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு எழுதி 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் சிபிஎஸ்சி 2015 கேட்டிருக்கக்கூடிய கொஷின், த ஏரியா ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சரி இஸ் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ஏரியாவை கொடுத்துருக்காங்க. அண்ட் லென்த் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் இட்ஸ் ஈக்குவல் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதை ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த 2 சைட்ஸை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த லென்த் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் இட்ஸ் ஈக்குவல் சைடு, எந்த 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கோ லென்த் ஆஃப் ஈச் ஒன் இது ஒன்று இது ஒன்று, இந்த ஈச் ஒன் ஆஃப் இட்ஸ் ஈக்குவல் சைடு, எந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குமோ அந்த சைடை வந்து 30ன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மீன் பண்ணுதுன்னா 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குங்களா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு, அதனால் இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம அதை தான் வந்து 13 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ஏரியாவை வந்து 16 கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு நேம்னு வச்சுப்போம். இது ஏ, இது பி, இந்த சி, இந்த பாயிண்ட்டை நம்ம டின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ரைட் ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து ஒரு ரைட் ஆங்கிளை மட்டும் நம்ம தனியாக எடுத்துப்போம். இந்த ஒரு ரைட் ஆங்கிளை மட்டும் தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறமா இந்த பார்ட் இதோடைய நேம் வந்து ஏ, இந்த இடம் வந்து டி, இதை வந்து சி, அண்ட் இந்த இடத்த 13 வச்சுப்போம், இந்த இடத்த எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பேஸை ஃபைண்ட் பண்ணோம். நம்ம பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். பித்தாகரஸ் தியரம்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வேணும், ஹைபாட்டனியூஸ் வேணும். அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் சென்டராக இந்த இடத்துல நான் பிரித்ததுக்கப்புறமா எனக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வரும். இந்த பார்ட் என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2 டைம்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ பிடி டிசி அப்படின்றது எப்படி இருக்கும்னா, பிடி அந்த இருக்கக்கூடிய இந்த லென்த்தும் இந்த டிசின்ற லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும்.
இது ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம், ரெண்டும் ஈக்குவல் ஒரே லென்த்து தான் அப்படின்னு சொல்லலாம். பியிலேருந்து சி வேணும்னா இது ஒரு எக்ஸ் இது ஒரு எக்ஸ் ஆட் பண்ணால் அதான் 2x. இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் வந்து ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏரியா ஆஃப் an isosceles triangle எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 60 சென்டிமீட்டர் they had given. the ஏரியான்றது என்னென்னா 1/2 into base into height, இதை தான் வந்து they had given as 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய சைடை வந்து நமக்கு 13 சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து டயக்ராமில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இன் ட்ரையாங்கிள் இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பித்தாகரஸ் தியரத்து வழியாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏடிசியை எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் பை பித்தாகரஸ் தியரம் வழியாக நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, பை பித்தாகரஸ் தியரம் என்ன, ஹைபாட்னியூஸ் சைட் ஸ்கொயர் பண்ணும்போது மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 சைட்ஸையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் தான் பித்தாகரஸ் தியரம். ஸோ இதை வந்து ஹைபாட்னியூஸ் நம்ம பார்க்கும்போது ஏசியை ஸ்கொயர் பண்ணுறது எப்படி இருக்கும் அந்த ஆன்சர்னால், மிச்சம் இருக்கக்கூடிய 2 சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற ஆன்சர். அப்போ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர் சொல்லலாம். ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹியர் இந்த இடத்துல நீங்கள் வேணால் கூட எழுதிக்கோங்க, டிசியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். டிசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம எடுத்திருக்கோம். நான் எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஏசிக்கு 13ன்ற வேல்யூ இங்கே கொடுக்குறோம். 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி நமக்கு என்னன்னு தெரியாது, அது அப்படியே வச்சுப்போம். ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசியை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுச்சு. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏடியோடைய வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஏடி ஸ்கொயர் வேணும்னா இந்த 13 ஸ்கொயர் வந்து என்ன ஆகும், 169. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போகும்போது 169 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏடி ஸ்கொயர் இங்கே இருக்கும், 13 ஸ்கொயர் பண்ணுறோம் ஈக்குவல் டுக்கு அந்த சைடில் 169. இந்த எக்ஸ் ஸ்கொயர் அங்கே கொண்டு போகும்போது 169 மைனஸ் எக்ஸ் ஆகிடுச்சு, அதுதான் ஏடியோட வேல்யூ. ஸோ இதை வந்து 169 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஏடி மட்டும்தான் வேணும். ஓகேங்களா, ஸோ ஏடியே நம்ம வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது இட் வில் பிகம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் ஆகிடுச்சு. அண்ட் தென் நவ் இப்போ வந்து ஏரியாவை நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 16 சொல்லிட்டாங்க. இந்த ஏடி அப்படின்றது என்னென்னா, ஏடி அது வந்து ஹைட். ஓகே, ஹைட் ஆஃப் த நம்ம ஏடி வந்து ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். இங்கே கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளாக இருக்கட்டும் இந்த ட்ரையாங்கிளாக இருக்கும், ரெண்டுத்துக்குமே ஹைட்டுன்றது என்ன, ஏடி தான். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு ஹைட்டு வந்து நம்ம ஏடி. ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு ஹெச்னும் நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஏடி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்னா இட் இஸ் ரூட் ஆஃப் 169 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் இங்கே பார்த்தோன்னா இந்த டிசின்றது நம்ம எடுத்துருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுடைய பேஸ். நமக்கு இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளோட பேஸ் வேணும் அப்படின்னா இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் ஆட் பண்ணணும். அப்போ இந்த பிடியும் டிசியும் ஆல்ரெடி நம்ம ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம். பிசி வேணும்னா பிடியும் டிசியும் ஆட் பண்ணணும். டிசின்றது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம், அப்போ இது எக்ஸ்னால் இதுவும் எக்ஸ் தான். அப்போ 2 எக்ஸை ஆட் பண்ணோன்னா 2x. இந்த பேஸ் ஃபுல்லாக பிசின்றது என்ன நமக்கு, அதுதான் நம்ம வந்து பேஸ்ன்னு எடுக்கிறோம். ஸோ பிசி வந்து பேஸ்ன்னு எடுத்துட்டோம். பேஸ் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு எடுத்துருக்கோம். நவ் இப்போ கொஷினுக்கு வருவாங்க, என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க ஏரியா ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அவங்க கொடுத்துருக்க ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுடைய ஏரியா 60 சென்டிமீட்டர். ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஓகேங்களா, பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ்ன்னு நம்ம பார்த்தா பிசி நமக்கு இருக்குது. அண்ட் இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கான ஹைட்டு ஏடி அதுவும் இருக்குது. அண்ட் இதோடைய ஓவராலோட வேல்யூ வந்து 60 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் ஆகும். நவ் ஏரியா ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுடைய ஏரியா வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இந்த ஃபார்முலா இதுக்கு அவங்க ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஏரியாவை தான் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொஷினில் தே ஹேட் ஆல்ரெடி கிவன். இப்போ இந்த 1/2 இன்ட்டு பேஸ்னால் நமக்கு என்ன, பியிலேருந்து சி வரைக்கும் அந்த பிசியை வந்து 2xன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2x எழுதிக்கோங்க. இன்ட்டு ஹைட்டுன்றது ஏடி, இந்த ஏடி. ஓகே, இதை இங்கேயே நீங்கள் வேணும்னா கூட என்ன பண்ணலாம், 1/2 இன்ட்டு பேஸுன்றது பிசி இன்ட்டு ஹைட்டை வந்து நம்ம ஏடின்னு எடுத்திருக்கோம். இதோடைய வேல்யூ தான் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ஏடியோடைய வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் ஹைட்டு. அந்த ஹைட்டை ரூட் ஆஃப் 169 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 60.
நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். Now இப்போ இந்த 2வையும் இந்த 2வையும் கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் பார்ட்ஸ் என்ன இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள 169 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைட்ஸும் இதை என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸை ஸ்கொயர் பண்ணுவோம். இது ஓவராலாக நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்கொயர் எக்ஸ்க்கு வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் இன்ட்டு இந்த பார்ட்டை ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகிட்டு 169 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 60 ஸ்கொயர் பண்ணும்போது we will get 36 ஒரு ஜீரோன்றது நமக்கு 00 ஆகிடும். அப்போ 3600 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். 169 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 169 will become 169 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் பவர் 4 அண்ட் இந்த 3600 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆஃப் 3600 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ த்ரூ அவுட்டாக இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் மல்டிப்ளை பண்ணுறோன்னா இங்கே எக்ஸ் பவரில் 4 இருக்குங்களா, இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக எழுதணும். அதுக்கு நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். இப்போ இந்த மைனஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4ன்றது என்ன ஆகிடும், ப்ளஸில் எக்ஸ் பவர் 4 ஆகிடுச்சு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேம் அடுத்ததாக எழுத போகிறேன். அந்த ப்ளஸில் இருக்கக்கூடிய 169 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸில் 169 எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுச்சு. அண்டு மைனஸ் ஆஃப் 3600 will become ப்ளஸ் ஆஃப் 3600. ஓகே, நவ் இப்போ இது 3600ன்றதை ப்ளஸ் 3600 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. ஆனால் பவரில் வந்து எக்ஸ் பவரில் 4 எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம நார்மலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே எக்ஸ் பவர் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுன்னா சேம் ப்ராசஸ் அப்படியே நீங்கள் வந்து ஃபேக்டரைசேஷன் எப்படி நார்மலாக பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட் தான். 1 எக்ஸ் பவர் 4 கோஎஃபிஷியன்ட் 1 கான்ஸ்டன்ட் 3600. இந்த 3600க்கு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணால் 3600 அண்ட் ஆட் பண்ணும்போது மைனஸில் 169 அப்படின்னு வரணும். ஸோ 36 நான் 9 டேபிளில் பிரிக்கிறேன். 4 9s are 36, 400 ஆகிடுச்சு. அடுத்தது 20ல் வந்து பிரிச்சிட்டோன்னா 20 சார் ஆகிடுச்சு. இந்த 20 என்ன பண்ணுறேன்னா 4 5s எழுதுகிறேன். அடுத்தது இதை 5ன்னு எழுதிட்டேன். ஸோ என்னால் எப்படி மேக்ஸிமைஸாக பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி நான் பிரிச்சுட்டேன். இதை பிரித்ததுக்கப்புறமா இதை என்ன பண்ணலாம் 9 இன்ட்டு இந்த 20க்கு 5 4s are 20ன்னு எழுதுகிறேன். அகைன் இன்னொரு 4 இன்ட்டு 5 இன்ட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த 20க்கு என்ன பண்ணுறோம் 5 4s எழுதிட்டேன். இந்த 9 எழுதியாச்சு. இந்த 4 இன்ட்டு 5 எழுதிட்டேன். இப்போ இதிலிருந்து நம்ம ஃபேக்டர்ஸை ஃபைன் பண்ணணும். 5 5 அப்படின்றது என்ன ஆகும் 25 ஆகிடுச்சு. 9 4s are 36. 36ஐயும் ஒரு 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 6 are 6. 36 into 4. 6 4s are 24. 2 4 3s are 12 plus 2 is 40. 144 ஒரு 25. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3600 வரும். ஆட் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் மைனஸ் சைன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் 144 மைனஸில் 25 ஆட் பண்ணோன்னா நமக்கு 961. ஸோ மைனஸ் ஆஃப் 169 வந்துச்சு. இன்ஸ்டீட் ஆஃப் இந்த மைனஸ் 169 பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் 144ம் மைனஸ் 25 யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 144x minus 25x plus 3600 that is equal to 0. இப்போ காமனாக என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் காமனான திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இது எக்ஸ் பவர் 4, இது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதை நம்ம செக் பண்ணி கரெக்டாக எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தில் இருந்தால் நம்ம எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் 144. இந்த இடத்துல மைனஸ் 25 நம்ம வெளியில் எடுத்துருவோம். 25 எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144, இங்கேயும் மைனஸ் 144 தான் வரும். 144ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3600. இந்த இடத்துல 25 இருக்குங்களா, அப்போ உள்ளே என்ன வரணும், இந்த மைனஸ் 144 தான் வரும். இது ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144ன்றது காமனாக இருக்குது. காமனாக அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144 வெளியே எடுத்துக்கோங்க. ரிமைனிங் திங்ஸ் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஸ்கொயர் minus 25 that is equal to 0. இப்போ இது ரெண்டுமே 0. x square minus 144 equal to 0. first one
இதோடைய வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 அண்ட் எக்ஸ் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. 144 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தோன்னா நமக்கு எக்ஸோடைய வேல்யூ 12 அண்ட் டன். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இதோடைய வேல்யூ ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா 25, எக்ஸ் மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ன்றது எக்ஸோடைய வேல்யூ 5 ஆகிடுச்சு. அவங்க நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, பேஸ் என்னன்னு ஃபைன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்னால் என்னென்னா பியிலிருந்து சி வரைக்கும், அதான் நமக்கு பேஸ். இந்த இடத்துல நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறது என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், எக்ஸை ஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸுன்றது இதிலிருந்து இது வரைக்கும். இந்த பேஸ் அப்படின்றது பிசி. இந்த பிசியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா 2 into xன்னு சொல்கிறோம். இஃப் 2 into x, இது ஒரு x இது ஒரு x, 2 x இருக்குது, அதான் இதோடைய பேஸ் ஆஃப் த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுடைய பேஸ். இப்போ 2 into x எழுதணும். 2 x இருக்குது. அப்போ கண்டிஷன் 1 கேஸ் 1 கேஸ் 2. ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸோடைய வேல்யூ 12 இருந்தால் இந்த பேஸ் பிசின்றது என்ன ஆகும், 2 into இந்த x, 2 into 12 என்ன ஆகும் 24 யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர். அதே மாதிரி இஃப் எக்ஸுன்றது நமக்கு 5 இருந்ததுன்னா, ஏன்னா 2 ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸ்க்கு 5 இருந்தால் இந்த பிசின்றது என்னவாக இருக்கும், 2 into இந்த 5 மல்டிப்ளை பண்ணால் 10 சென்டிமீட்டர். அப்போ இந்த பேஸ் ஆஃப் த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மே பி 24 or else 10 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட் கொஷின் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். என்சிஆர்டியில் புக்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. எ போல் ஹேஸ் டு பி எரெக்டட், அதாவது ஒரு கம்பத்தை வந்து நடணும். அட் எ பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்டில் ஆன் த பவுண்டரி ஆஃப் எ சர்க்குலர் பார்க். இப்போ ஒரு சர்க்குலர் பார்க் இருக்குது, இதை கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா. ஸோ ஒரு சர்க்குலரான பார்க் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு பாயிண்டில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு போல்னு சொல்கிறாங்க, நான் பீன்னு எடுத்துக்கிறேன். அதை வந்து எரெக்ட் பண்ணணுன்றாங்க. எரெக்ட் பண்ணோன்னா நடணும். சரிங்களா. இந்த சர்க்குலர் பார்க்குடைய டயாமீட்டர், பவுண்டரி ஆஃப் த சர்க்குலர் பார்க்கில், பவுண்டரினா என்ன, இந்த சுற்றி வரக்கூடிய இந்த சர்க்கம்ஃபரன்ஸை தான் அவங்க பவுண்டரின்னு சொல்கிறாங்க. போல் ஹேஸ் டு பி எரெக்டட் அட் எ பாயிண்ட் ஆன் த பவுண்டரி ஆஃப் எ சர்க்குலர் பார்க் ஆஃப் டயாமீட்டர். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த சர்க்குலர் பார்க்கோடைய டயாமீட்டர்னால் என்னென்னா இதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக. ஓகேங்களா. இங்கே சென்டர் பாயிண்ட் இருக்கும். இது மொத்தமாக சேர்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க 13 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன் சச் எ வே தட் த டிஃபரன்ஸ் ஆஃப் இஸ் டிஸ்டன்சஸ் ஃப்ரம் 2 diametrically opposite fixed distances. இப்போ இந்த போலை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சர்க்குலர் பார்க்கோடைய டயாமீட்டர் 13 இருக்குது. இந்த போல் வந்து எரெக்ட் பண்ணணும் ஒரு இடத்துல. இன் சச் எ வே தட் த டிஃபரன்ஸ் ஆஃப் இஸ் டிஸ்டன்சஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்டன்சஸ்னால் இந்த எண்ட்லேருந்து இந்த வரைக்கும் சொல்கிறாங்க. ஃப்ரம் எந்த இடத்துலேருந்து, டயாமீட்டரிக்கலி ஆப்போசிட். ஆப்போசிட்னா என்ன, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. டயாமீட்டரிக்கலி ஆப்போசிட் ஃபிக்ஸட் கேட்ஸ் ஏ அண்ட் பி. ஃபிக்ஸட் கேட்ஸ் ஏ அண்ட் பி. ஏன்ற ஒரு கேட், பின்ற ஒரு கேட்டை டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப த டிஃபரன்ஸ் ஆஃப் த டிஸ்டன்சஸ் ஃப்ரம் 2 diametrically, difference of the distances from 2 diametrically oppositely fixed gates A and B on the boundary is 7 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆன் த பவுண்டரி. இப்போ இதிலிருந்து இந்த ஒரு கேட்டு, இங்கே ஒரு கேட், ஏன்ற இடத்துல ஒரு கேட் இருக்குது, பின்ற ஒரு கேட்டில் இருக்குது. இந்த 2 கேட்டில் இருந்து இந்த போலுக்கான டிஸ்டன்சஸ், நம்ம போலில் நட சொல்கிறாங்களே, இந்த டிஸ்டன்ஸை வந்து ரெண்டுத்தையும், இந்த ஏலேருந்து பி இந்த டிஸ்டன்ஸையும், பியிலிருந்து பி இந்த டிஸ்டன்ஸையும் டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ வரணுன்றாங்க, 7 மீட்டர்ஸ் வரும் அப்படின்றாங்க. இட் இஸ் பாசிபிள். அந்த மாதிரி பாசிபிளாக பண்ண முடியுமா? 2 இடத்துல கேட் இருக்குது, ரெண்டுமே எங்கே ஆப்போசிட்டாக இருக்குது. அது வந்து டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட்டில் இருக்குது. ஒரு போலை வந்து நடணும். அந்த போலில் இருந்து இந்த கேட்டுக்கான டிஸ்டன்சஸை மைனஸ் பண்ணோன்னா இந்த டிஸ்டன்ஸும் எவ்வளோ வரணுமா, 7 மீட்டர்ஸ் வரணுமா? அது வந்து பாசிபிளா அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்படி பாசிபிளாக இருந்தால் வாட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த 2 கேட்ஸ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த 2 கேட்ஸ், 2 கேட்லேருந்து இந்த போலை நீங்கள் எங்கே நடுவீங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். ஓகே. நவ் இப்போ நமக்கு இது என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஏபி பிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனுக்கு ஃபஸ்ட்டு வருவோம். கிவன் டேட்டா என்னன்றதை பாருங்கள். கிவன் வந்து ஏலேருந்து பி வரைக்கும் 13 தெரியும், ஏன்னா அதுதான் டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஏ டு பி அப்படின்றது நமக்கு 13 மீட்டர்ஸ்னு தெரியும். இந்த ஏபி பிபி என்னன்னு தெரியாது. இந்த பிபியை நான் எக்ஸ் மீட்டர்ஸ்னு எடுத்துக்கிறேன். என்னன்னு தெரியலன்றதுனால நான் எக்ஸ் மீட்டர்ஸ்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகே.
நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏபி இந்த டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக டிஃபரன்ஸ் ஆஃப் இஸ் டிஸ்டன்சஸ் இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரணுன்றாங்க ஏபி மைனஸ் பிபி மைனஸ் பண்ணும்போது நமக்கு 7 வரணும். இங்கே கொஷினில் 7 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம பிபியை மட்டும் நான் என்னென்னு எடுத்திருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஏபி மைனஸ் பிபி ஈக்குவல் டு 7னா இந்த பிபியை மட்டும் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ என்ன எழுதலாம், ஏபி மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே எக்ஸாக தான் இருக்கணும். அப்போ நமக்கு இந்த பிபியை நான் எக்ஸ்ன்னு எடுத்தால் ஏபியை நான் என்ன பண்ணணும்னா அதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக நான் மாற்றணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏபியை நான் எக்ஸாக மாற்றணுன்றதுனால ஏபியை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 7 இங்கே இருக்குது, இந்த எக்ஸை அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் எக்ஸு மாறிடுச்சு. இப்போ ஏபிக்கு 7 ப்ளஸ் எக்ஸ்ன்னு தெரியும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கன்சிடர் பண்ணோம் பியிலிருந்து பி, இதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த சைடும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது, இந்த சைடும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் அப்படியே கொஞ்சம் திருப்பி இப்படி நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இது வந்து ஏபி, இது வந்து பி. இப்போது ஹைப்போட்டென்யூஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம், பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம் ஹைப்போட்டென்யூஸ் சைடை வச்சு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஹைப்போட்டென்யூஸ்ன்றது நமக்கு 13 மீட்டர்ஸ். சாரி, நான் ஹைப்போட்டென்யூஸ் தியரம் சொல்லிட்டேன். பித்தாகரஸ் தியரமில் இந்த ஏபி அப்படின்றது நமக்கு வந்து 13 தெரிஞ்சிடுச்சு. பியிலிருந்து பி நான் எக்ஸாக எடுத்தேன். அதிலிருந்து இந்த ஏபியை நான் வந்து 7 ப்ளஸ் எக்ஸ், அதையும் எக்ஸ் டேமாக நான் அங்கே வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே மீட்டர்ஸில் இருக்குது. இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். பை பித்தாகரஸ் தியரம் எந்த ட்ரையாங்கிளுக்கு பார்க்குறோன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிபிக்கு எடுக்கிறோம். ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏபிபி அப்ளை இந்த பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஹைப்போட்டென்யூஸ் சைடு வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஏபி. இந்த ஏபியை ஸ்கொயர் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சைட்ஸ்க்கு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அண்ட் ஏபின்றது என்னென்னு பாருங்கள். ஏபி வந்து நமக்கு 13, இந்த 13 ஸ்கொயர் பண்ணணும். ஏபி ஏலிருந்து பி வந்து 7 ப்ளஸ் எக்ஸ், அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிபி பிபி பி டு பி வி ஆர் டேக்கன் as at எக்ஸ், அதை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறோம். 13 ஸ்கொயர்னால் 169. இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்கள். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 7, பின்றது இந்த இடத்துல எக்ஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், பின்றது இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிட்டோம். ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுச்சு. நான் இந்த இடத்துல 169 தட் இஸ் ஈக்குவல் டு 49 அண்ட் 2 இன்ட்டு 7 வில் பிகம் 14. 14 இன்ட்டு எக்ஸ்ன்றது நமக்கு 14x ஆகிடுச்சு. 2x ஸ்கொயர் எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணுங்கன்னா 2x ஸ்கொயர். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் நமக்கு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c தட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ இந்த டேம் இந்த சைடு கொண்டு வந்து இந்த இடத்துல 0 ஆகிக்கலாம். இது எல்லாத்தையும் நான் இந்த சைடே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டாக இந்த 2x ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் அந்த 14x, அடுத்ததான் இந்த ப்ளஸ் 49 அண்ட் இந்த 169 இங்கே கொண்டு வரும்போது இட் வில் பிகம் மைனஸ் ஆஃப் 169 தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுகிறேன். இப்போ 169ல் மைனஸில் இருக்குது, 49 ப்ளஸில் இருக்குது, ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணும்போது 169 49 மைனஸ் பண்ணோன்னா இட் வில் பிகம் 120. 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் ஆஃப் 120 தட் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 14x. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது எல்லாத்துலேயும் காமனாக 2 இருக்குது. 2வை காமனாக எடுத்து 0க்கு அந்த சைடு கொண்டு போனால் 0/2 0 ஆகிடும். இப்போ இந்த இடத்துல 2 காமனாக எடுத்துட்டோம்னா இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7 2s are 14 மைனஸ் 60 2s are 120 ஆகிடுச்சு இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 60 இருக்குது. மைனஸ் 60 ரெண்டு நம்பர்ஸாக பிரிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 60 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் 7 வரணும். ஸோ 12 5 எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. 12 5 மல்டிப்ளை பண்ணால் 60, பட் மைனஸில் 60 வரணும். இந்த இடத்துல ப்ளஸில் தான் 7 வரணும். இங்கே மைனஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள் ஸ்மால் நம்பருக்கு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12 5s are 60. 12ஐயும் ப்ளஸ் மைனஸ் 5 ஆட் பண்ணால் நமக்கு ப்ளஸில் 7. ஸோ இந்த 7xக்கு பதிலாக ஒரு 12 ஒரு மைனஸ் 5xன்னு எழுதலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x மைனஸ் 5x மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. அண்ட் த நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துலேருந்து காமனாக எக்ஸை வந்து வெளியில் எடுக்கலாம்.
எக்ஸ் எடுத்தோம்னா இட் வில் பிகம் எக்ஸ் ப்ளஸ் 12. இந்த இடத்துல -5 வெளியில் எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 12 ஆகிடும். -5 எடுக்கிறோம், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ப்ளஸ் 12 காமனாக இருக்குது. இந்த எக்ஸ் ப்ளஸ் 12 காமனாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல எக்ஸ் -5 இருக்கும். ஸோ எக்ஸ் -5 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0, இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டாக என்ன எக்ஸ் ப்ளஸ் 12ன்றது 0 அண்ட் அதே மாதிரி எக்ஸ் -5ஓட வேல்யூ 0. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு -12 அண்ட் தென் இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 5. -12 வருமானு பார்த்தா நமக்கு லென்ஸ் எல்லாமே ஃபைண்ட் பண்ண சொன்னது. இஃப் எஸ் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 கேட்ஸ், 2 கேட்ஸோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் பி நெவர் இன் நெகட்டிவ், அதனால இதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்க்கு நம்ம என்ன எடுக்கலாம் 5ன்னு எடுக்கலாம். இந்த எக்ஸ்ன்றது என்னென்னா பிபி. நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2 கேட்ஸ், அந்த போலில் இருந்து டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸஸ் என்னன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். டிஸ்டன்ஸஸ் ஆர் அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த 2 கேட்ஸ் டு த போல் அப்படி நம்ம எழுதிட்டு அது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று ஏலேருந்து பி வரைக்கும். இது வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் ஏபி வந்து 7 + x அண்டு இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பியிலேருந்து பி, இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ பிபி நம்ம எக்ஸ்க்கு -12 கன்சிடர் பண்ண முடியாது, இது வந்து 5. இந்த இடத்துல ஏபின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த 7 + இந்த எக்ஸ் 5 ஆட் பண்ணோன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 12. இந்த இடத்துல யூனிட்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஸோ யூனிட்ஸ் தே ஹேட் கிவன் இன் மீட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல இதுக்கு மீட்டர்ஸ், இதுக்கு மீட்டர்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2 கேட்ஸ், 2 கேட்ஸ்லேருந்து போல்கான டிஸ்டன்ஸ். தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த 2 கேட்ஸ் டு த போல் ஆர் one is 12 meters, another one is 5 meters. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். கொஷினை வந்து நீங்கள் பொறுமையாக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக அழகாக சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. ஸோ இந்த சேனல் உங்களுக்காக தான் பிரத்யேகமாக நாங்கள் வந்து தமிழில் எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுன்றதுனால க்ரியேட் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.